வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியா சில விஷயங்களை பேசலாம். நிறைய பேர் பிக் பாஸ் பார்த்துட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அதாவது தினம் ஈவினிங் 9 o'clock ஆனா பிக் பாஸ் பார்க்கலன்னா தலை வெடிச்சிரும் போல இருக்கும் நிறைய பேருக்கு. தொடர்ந்து அதை பார்த்து பார்த்து ரொட்டீனா பழகி போச்சு இந்த 3 மாசமா. நான் கூட அதை தொடர்ந்து பார்த்து அந்த டைம்ல என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தோம். இப்போ சரி, இந்த வீடியோவை அந்த டைம்க்கு ரெக்கார்ட் பண்ணி இந்த ராணவுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்றத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோவை பண்ணியிருக்கேன். சரி, அவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? ஒரு டக் ஆஃப் வார் மாதிரியே இருந்தது இல்லை? நான் தான் அப்படி நோட்டீஸ் பண்ணியிருக்கேனா இல்லை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா உண்மைதான். சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள் ராணவை அன்னைக்கு அந்த ஃபினாலே ஸ்டேஜில் ட்ரீட் பண்ண விதம் சரியில்லை அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. எப்படி ராணவோட கேரக்டரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாதோ அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்களோட கேரக்டரையுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஆனா நிறைய இடங்கள்ல ராணவை அவர் கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. முதல்ல கண்டஸ்டன்ஸை கூப்பிட்டு ஒவ்வொருத்தங்களையும் இந்த ஷோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப எல்லாரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது ராணவ் விழுந்த உடனே பயங்கர கிளாப்ஸ் விழுந்தது ராணவுக்கு. அத விஜய் சேதுபதி அவர்கள் நோட் பண்ணிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் எழுந்து இந்த ஷோல அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன கத்துக்கிட்டாரு அப்படின்றதெல்லாம் சொன்னாரு. அதாவது ஃபர்ஸ்ட் 1 week எனக்கு எதுவுமே தெரியல, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன், எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா அவரு முதல் 1 வாரத்திலேயே எல்லாமே கத்துக்கிட்டாரா அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியல. அவரோட இன்னசென்ஸ் நிறைய இடங்கள்ல வெளிப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதை நாமளுமே ரொம்ப ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அப்படி பேசிட்டே இருக்கும்போது இந்த ஷோ என் லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என் வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுவும் நீங்க ஹோஸ்டா வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்ற மாதிரி எதுவும் சொல்ல ஆரம்பிச்ச உடனேயே இது போய் இதை நான் நம்பல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக் அவுட் பண்ணிட்ட ஸ்டேஜ்ல இருந்து அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு உள்ள போயிட்டார். பட் அது ஒரு சபை நாகரிகமா அப்படின்னு கேட்டா ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே ஒருவேளை விஜய் சேதுபதி அவர்கள் அவரை எக்ஸிபிட் பண்றதே அப்படிதானா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா அவரோட ஹோஸ்டிங் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. இப்ப கமல் சார் மாதிரி அதுல ஒரு பாலிஷ்டான ஒரு ஷோவா அது இல்லை, ரொம்ப ரக்கட் ஷோவா தான் இருந்தது. அதை பார்க்கும்போது அவரோட ஹோஸ்டிங் அடுத்த முறை ராணவை கூப்பிட்டு அவார்ட் கொடுத்தாரு. அதாவது அட்டென்ஷன் சீக்கர் அப்படின்ற ஒரு அவார்ட். ஸோ ராணவை கூப்பிட்ட உடனே எப்பவும் போல ஆக்டிவா ஓடி வந்தாரு ஸ்டேஜுக்கு. அப்போ அந்த அவார்டை கையில வச்சுக்கிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் அவர்கிட்ட பேசுறாரு. சில விஷயங்களை குழப்பம் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றத தைரியமா சொல்லி, உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல, ஆமா, அதே ஒரு கேம் பிளானா வச்சு அவர் விளையாடினாரு அப்படின்றத விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னாரு. அப்படி சொன்னா அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு ராணவ். உடனே இல்ல சார், உங்களை நான் பாராட்டி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிட்டு அவரை ஹக் பண்ணாரு. அது 2வது. நான் குழப்பத்தை விட்டு கூட தான் வந்திருக்கேன் அப்படிங்கறத தைரியமா சொல்லி அதே திரும்பி சேரும் ஒரு தைரியம் வேணும்ல. அடுத்தது எப்பவும் போல கண்டஸ்டன்ஸ் கிட்ட கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறப்போ, அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசும்போது என்ன ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணீங்களா, நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லி பாராட்டிட்டு ஒரு சில விஷயங்கள் அவர் அன்னைக்கு சொன்னது நிச்சயமா அது ரசிக்கும்படியா இல்லை. அதாவது உங்களோட சேர்ந்து ஒரு படம் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா அப்படின்னு கொஞ்சம் பாஸ் பண்ணாரு. எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அடுத்தவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி. நிச்சயமா அந்த படமே வேண்டான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டுக்கு போயிட்டாரு. ஸோ ரொம்ப எம்பாரசிங்கா இருந்திருக்கும் ராணவ். அது ராணவ் முகத்திலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. கொஞ்சம் வருத்தமா தான் இருந்திருப்பார் போல, கொஞ்சம் கவலையான முகத்தோடு தான் அவர் இருந்தாரு. எதிர்காலத்துல ஒரு சந்தர்ப்பம் நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி வாய்ப்பு வந்துச்சுன்னா, வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. படமே வேணான்னு நான் வேற வேலைக்கு போறேன். ஏன் அந்த மாதிரி பேசுறாரு? எல்லா கண்டஸ்டன்ஸையும் அவர் ஒரே மாதிரி தானே ட்ரீட் பண்ணணும், ஏன் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாரு அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது.
இன்னைக்கு நான் ஒரு பீஸ் ஆஃப் நியூஸ் படித்தேன். முக்கியமான ஒரு வெப்சைட்ல அவரை பத்தின இந்த நியூஸ் வந்தது. எதுக்கு ராணுவுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு டக் ஆஃப் வார் அப்படின்றத அதுல டீட்டெயில் பண்ணி எழுதியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. அதாவது ராணுவுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ ஜெஃப்ரி பிடிச்சி தள்ளி அந்த கை உடைஞ்சு போனப்போ ரொம்பவும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து வெளியில கவலைப்பட்டிருக்காங்க. அப்கோர்ஸ் நிச்சயமா பேரண்ட்ஸ் வந்து கவலைப்படுவாங்க. அம்மா அப்பா நிச்சயமா கண்ணீர் விட்டுருப்பாங்க. கவலையா இருந்திருக்கும் இல்லையா? எல்லா பெற்றோர்களுக்கும் இருந்திருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா அவர் உள்ளேயே இருக்க வேண்டியதாகவும் இருந்தது. அதுக்கப்புறமும் அவர் வெளியிலையும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப பிக் பாஸ் ஆக்சுவலா உங்களால பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பேன், விளையாடுவேன் அப்படின்னு உறுதியா சொல்லி அவரு உள்ளேயே இருந்துட்டாரு. இந்த சிச்சுவேஷன்ல அதுக்கு அடுத்த வார சாட்டர்டே சண்டேல இந்த கண்டஸ்டன்ஸ் கூட விஜய் சேதுபதி அவர்களோட அந்த உரையாடலப்போ ஜெஃப்ரிய வந்து கண்டிக்கல, அது வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருந்தது அப்படின்னு கொஞ்சம் கடுமையா ராணுவோட அப்பா பேசினதாக அந்த நியூஸ்ல நான் படிச்சேன். ஒருவேளை அது அப்படி இருக்கும் பட்சத்துல அது பெத்தவங்களா அவங்க கவலைப்பட்டதோ கோவப்பட்டதோ நியாயமான விஷயம்தான். ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் அன்னைக்கு ஜெஃப்ரிய கடுமையா வார்ன் பண்ணியிருக்கணும். அதை செய்யாதது நமக்கே ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. இவ்வளவு பெரிய ஒரு ஷோவோட ஹோஸ்ட், அவரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த மாதிரி எதையுமே கேரி ஓவர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா எனக்கு பார்த்தா தெரியல. அப்பப்ப பட்டுன்னு பேசிட்டு போயிடுறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ராணுவமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னும் நிறைய படங்கள் நடிக்க போறாரு. ஒரு யங்கான ஒரு ஹீரோ. அவருக்கு வாழ்க்கை நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்களை வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கோம். நிறைய மனிதர்களை கிராஸ் பண்ணி வரும். ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களோட கேரக்டரும் ஒவ்வொரு விதமா இருக்கும். விஜய் சேதுபதி அவர்களோட கேரக்டர் முதல்ல நமக்குமே கொஞ்சம் பிடிபடாம தான் இருந்தது. அவர் ஹோஸ்டா ஒரு 1-2 வாரங்கள் பண்ணும்போது என்ன இப்படி பளிச்சுன்னு பேசுறாரு, மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுறாரு அப்படின்னு நமக்கு தோணுச்சு. அப்புறம் நமக்குமே இவர் இப்படிதான் அப்படின்னு பழகிடுச்சு. அப்படி ஈஸியா எடுத்துட்டு போறதுதான் நல்லது. காட் பிளஸ் ராணவ். எனிவே அவரோட அந்த கேரக்டரைசேஷன், அதாவது அந்த வீட்டுக்குள்ள அவரோட அந்த இன்னசென்ஸ், அவரோட ஸ்மைல், அவர் விளையாடின விதம் எல்லாத்தையுமே நிறைய மக்கள் ரசிச்சிருக்காங்க, என்னையும் சேர்த்து. நன்றி. அடுத்த வீடியோல வேறொரு டாபிக்ல சந்திக்கலாம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே.